ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு அகைன் ஒரு மீன் குழம்பு தான். லாஸ்ட் டைம் மதுரை ஸ்பெஷல் ஐர மீன் குழம்பு போட்டிருந்தோம். அது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. அதே போல் சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கெளுத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கெளுருன்னு சொல்லுவாங்க. உயிரோட தான் இருக்குது பாருங்கள். உயிரோட ஒரு மீன் நம்ம சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் நானே வேறு க்ளீன் பண்ணுறேன். எனக்கு க்ளீன் பண்ணுறது அவ்வளவு வராது. பட் இது வேறு வழி இல்லை, குட்டி மீனுங்கிறதுனால அவங்க பண்ணல, நானே பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டேன். அவங்க 4 இடத்துக்கு போகணுன்றதுனால வீட்டில் கொடுத்தாங்க. இது கிலோ 800 ரூபா. நான் 350 ருபீஸ் வாங்கியிருந்தேன். ஒரு 1/2 கேஜி 350 தான் கொடுத்தேன், 50 ரூபா லெஸ் பண்ணி. ஆனால் நல்லா இருந்தது இந்த மீன். இதை நல்லா இந்த மாதிரி சாம்பல் வச்சு க்ளீன் பண்ணணும், சாம்பல் தொட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் வழுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தண்ணியிலே இருந்த மீன் நல்லா வழுக்குன்றதுனால சாம்பல் தொட்டு க்ளீன் பண்ணுறேன். இதில் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால்லாம் நான் கட் பண்ணல. நம்ம வேணும்னா வால் கட் பண்ணிக்கலாம். பட் அது நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த முள்ளோடு சாப்பிட முடியாதுன்றதுனால நான் அந்த வால் வச்சுருந்தேன், பிடிச்சு சாப்பிட்றதுக்காக அந்த வாலோடு போட்டிருந்தேன். பட் மற்றபடி உள்ளே இருக்கிற குடல்லாம் ரொம்ப இல்லை, ஈஸியாக எடுத்துட்டேன். செனன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் இருந்தது. அதை அவங்க மீன் விற்கிறவங்களே நீங்கள் அதை எடுக்க வேண்டாம், அதை போட்டுருங்க குழம்புல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, இது எல்லாமே மண்டை எவ்வளோ கழுவி போயிடுச்சு பாருங்கள். 1/2 கேஜியில் கிட்டத்தட்ட 200 கிராம் கழிவே போயிடும் போல் இருக்குது. இதுதான் அந்த மீன். அந்த இருக்கு பார்த்தீங்களா, அது குடல் கிடையாது. எல்லா மீன்லேயுமே முட்டை இருந்தது. அதாவது செனன்னு சொல்லுவாங்க. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் போடணும் குழம்புலன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மீன் விற்கிறவங்க. ஸோ அதனால் நான் அதை எடுக்கலை. அப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோ நான் ரொம்ப பெருசாக நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது மீன் குழம்பு எப்படி வைக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம். மீன் குழம்புங்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் நான் தாளிக்கிறதெல்லாம் காட்டலை. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3 போட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் கிடையாது. நாட்டு தக்காளி போட்டாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி நாட்டு தக்காளி இல்லைங்கிறதுனால நார்மல் தக்காளி ஒரு 2, 3 தக்காளி போட்டுக்கிட்டேன். நல்ல புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் ஒரு புளி நல்லா ஊற வச்சுட்டு தான் நான் மீனே க்ளீன் பண்ணேன். ஸோ அது ஈஸியாக ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு டக்குன்னு வச்சிடலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு 100லேருந்து 200 கிராம் போடுங்க. நான் 200 கிராமே போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துப்பேன். ஸோ அதனால் அது நிறைய போட்டுட்டு, நான் தேங்காய் இன்றைக்கி அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இன்றைக்கி நான் வைக்கிறது ரொம்ப பழைய மெத்தடு. அதாவது தேங்காய் பால் ஊற்றுறதில்ல, தேங்காய் அரைச்சி கூட நான் ஊற்றலை. அப்படி அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மெத்தடில் பண்ணுறேன். இது வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறேன். எல்லா குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுற அதே பொடி தான். கடையில் எந்த பொடியுமே நான் வாங்கலை. அந்த பொடியை இதில் போட்டேன். ஸோ நம்ம தக்காளி, வெங்காயம் போட்டு வெந்தயத்தில் தாளிச்சிட்டு இதை போட்டு வதக்கி அதில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் இந்த மசாலா போடணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி. இதில் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணியாக வைக்கலை இன்றைக்கி. ஏன்னா நான் ஒரு தேங்காய் போடல, தேங்காய் பால் ஊற்றலை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்த உடனேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் சூப்பராக. அதை இது மேலே போட்டுடலாம். மீனை போட்டுட்டு கிண்டியே கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது எல்லாமே உடஞ்சி போயிடும். நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்ற ஆசையே வெறுத்து போயிடும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கரண்டி வச்சு கிண்டிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த மீனோட முள் எல்லாமே குழம்புல சேர்ந்துரும். ஸோ நம்ம குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப வெறுப்பாயிடும். எதுக்குடா சாப்பிட்றோன்ற மாதிரி அந்த குழம்போட டேஸ்ட்டே நமக்கு தெரியாதபடி ஆகிடும். ஸோ அதனால் மீன் குழம்பு மீன் போடுற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி கிண்டி கொடுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் மீன் ஒன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப கரண்டி போட்டுட்டு கிண்டக்கூடாது. இது இந்த மீனுன்னு இல்லை, பெரிய மீன் எதுனாலுமே நீங்கள் ஒரு வேளை கடல் மீன், பெரிய மீன் போட்டாலுமே நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா அது எல்லாமே உடஞ்சி போயிடும். உடஞ்சி நொறுங்கிடுச்சுன்னா குழம்புல சேர்ந்துடும். குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப பயமாக இருக்கும். பெரியவங்களுக்கே கஷ்டம், அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஸோ அது மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மீனை போட்டுக்கிறேன். நான் மீனை போட்டுட்டு லைட்டாக தான் நான் அந்த கரண்டி
கரண்டி வச்சு அமுக்கி தான் விடுவேன். நான் வந்து கிண்டியே கொடுக்கறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. தக்காளி, வெங்காயம் சேர்த்துருக்கேன், புளி ஊற்றிருக்கேன், கல் உப்பு போட்டிருக்கேன். அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதை குழம்பு தூளும் போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீனை போட்டுட்டு மீன் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நான் போடல. இது பாரம்பரிய மெத்தடு தான், பழைய மெத்தடு தான். இதில் நீங்கள் தேங்காய் ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னா கொஞ்சம் இதே 1/2 கிலோ மீனில் நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா இன்னும் கூட இது வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் ஒரு கூட ஒரு 2 3 பேர் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மீன் எப்போவுமே அவைலபிள் கிடைக்காது. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிருங்க. இது வந்து இந்த மாதிரி மழை பெய்யும்போது இந்த நம்ம வந்து தண்ணிலாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, ஆறு குளத்துலலாம், அந்த டைமில் தான் இது வரும். மற்ற நேரங்கள்லலாம் இது கிடைக்காது. ஸோ இந்த மூடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மல் மூடி யூஸ் பண்ணலை. இது வந்து ஐ திங்க் பேம்பு அந்த டைப்பில் உள்ள மூடி. இது போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் நான் இறக்கிடுவேன். அவ்வளோதான். எனக்கு இந்த பதத்தில் இன்றைக்கி குழம்பு போதும்னு நான் நினச்சேன். 4 5 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ தாராளமாக எங்களுக்கு போதும். இந்த மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் அகைன் நமக்கு நிறையா வீடியோ வரும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.